நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. 1970 முதல் 1980 வரை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவினுடைய தலைமையில் தமிழக விவசாய சங்கத்தை தோற்றுவித்து விவசாய கிணற்று மோட்டாருக்கு மின் கட்டணம் 9 பைசாவில் இருந்து 12 பைசாவை தமிழ்நாடு அரசு உயர்த்தியதை கண்டித்து உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவினுடைய தலைமையில் தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தில் 1970 முதல் 10 ஆண்டு காலம் 80 வரை அந்த பல்வேறு போராட்ட காலகட்டத்தில் விவசாயிகள் 53 விவசாயிகள் காவல்துறையின் மூலம் துப்பாக்கிச் சூடில் இருந்த விவசாயிகளுக்கு முதல் 1972ஆம் ஆண்டு துப்பாக்கி சூடு நடந்த நாள் ஜூலை 5ஆம் நாள். அந்த நாளை முன்னிட்டு அந்த துப்பாக்கி சூட்டிலே 53 விவசாயிகளை பலி கொடுத்த காரணத்தை முன்னிட்டு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு காலத்தில் இருந்து இதுவரையிலும் எங்களது தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக விவசாயிகளுக்கு வீர வணக்க நாள் ஜூலை 5 இந்த வீர வணக்க நாள் கூட்டம் இந்த ஆண்டு திருவண்ணாமலையில் நடத்த உள்ளோம். இதன் சார்பாக தமிழகத்தில் உள்ள விவசாயிகளுக்கு நடைபெற்று உள்ள கோரிக்கையை வலியுறுத்தியும் பொதுக்கூட்டத்தில் நாங்கள் பல விதமான கோரிக்கை வைத்துள்ளோம். அது மத்திய மாநில அரசுகள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் பேசுவதை கருத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கை மத்திய மாநில அரசு பல கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் உள்ளது. அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற கோரிதான் இந்த பொதுக்கூட்டத்திலே நாங்கள் முக்கிய விவாதமும் முக்கிய பங்கும் நாங்கள் நடத்த உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த அளவிற்கு இன்றைக்கு விவசாயிகளுக்கு மத்திய அரசை பொறுத்த அளவிற்கு நாடு முழுவதும் உற்பத்தி செய்த விளைபொருளுக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை MSP அறிவிக்கப்படவில்லை. தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இன்றும் விவசாயிகள் சொன்ன வாக்குறுதியை இன்னும் 10% கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகள் மத்திய மாநில அரசினுடைய கொந்தளிப்பு மிகப்பெரிய கொந்தளிப்பு விவசாயிகள் மத்தியில் தமிழக விவசாயிகள் மத்தியில் உள்ளது. இதன் காரணமாக விவசாயிகளை பொறுத்த அளவிற்கு இன்றைக்கு குறைந்தது ஒரு 15,000 விவசாயிகள் இன்றைக்கு வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பு உள்ளதாக இருக்கிறார்கள். அதற்கும் அதிகமாக கூட வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.